10 வகையான சொத்து இருக்குன்றதான் தகவல். எல்லாம் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் சொத்து இருக்குது. ஒரு 5 வருஷம் கடந்தா ஒரு 1000 கோடிக்கு மேலேயே 2000 கோடிக்கிட்ட வந்துடும் சொத்து. முட்டி மோதின்னு சண்டை கண்டை போட்டு கோர்ட்டுக்கிட்டு போனாங்கன்னா இப்போ 2 பங்கு இருக்குது. அந்த 2 பங்குன்றது வந்து மனைவிக்கு சேர்த்து போனாங்கன்னா 3 பங்கு. பாரதி ராஜாவுடைய அதிதி சடங்கு இருக்குல்ல, அது அமைதியாக நிம்மதியாக கரெக்டாக நடந்ததுன்னா அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவால் தான். மோதல் நடந்தது உண்மை. அவங்க நந்தனா வந்து முறைக்கிறாங்க, இவங்க உட்காந்துருக்குறாங்க, அப்போ ஏதோ நடக்குது. அப்போ ராதிகா ஓடி வந்து கன்னத்தை பிடிச்சி வந்து அமைதியாக இருங்கம்மான்னு சொல்கிறாங்க. துரோகம் பண்ணணும்னு மனசில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, துரோகம் பண்ணுவாங்க. நான் என் 55 வருஷ வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். பல பேர் இது மாதிரி துரோகம் பண்ணுவேன், கடைசியில் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் இது சொத்து இருக்கும், இது அந்த ஏமாத்துன சொத்து அப்படியே இருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவானுங்க. வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து துரோகம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது பாரதிய ஜனதா செய்கிற தவறு. அது கொல்லி வைக்கிறது வந்து மகன்கள் சைடில் தான் வைப்பாங்க. மகன் இல்லைன்னா அந்த உரிமை வந்து யாருக்கு போகுதுன்னா இங்கே கொடுத்துட்றாங்க, மகளுக்கு கொடுக்குறாங்க. அதுலேயே எனக்கு வந்து முரண். ஏன்னா திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த குடும்பத்துக்கு போயிடுறாங்க. ஆம்பளை தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லி மகள் பெண்களும் வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேட்டால் மகன் இல்லை, மருமகள் வைக்கலாமே. மருமகளுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கணும். அரசியல் காலத்தில் அவங்க தனியாக இவரோட வாழ்க்கையோட அந்த ஏதோ முரண் ஏற்பட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க தனியாக போயிட்டாங்க. இவருக்கும் வந்து இளம் ரத்தம் இருந்தது இல்லையா? அப்போ வந்து பார்த்துருவீங்களா ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் கூட பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு ஓடி வருவார். இவரும் வந்து கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தி தானே, ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை தான். சிங்கப்பூரில் இருக்க பொண்ணு வந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்கன்னு அப்படி ஒரு கதை சொல்கிறானுங்க. எதுன்றது சரியாக தெரியாத நம்மளும் சொல்லக்கூடாது. நியாயமாக நேர்மையாக பேசணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாவ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம். வணக்கம். பாரதி ராஜா அவர்களுடைய சொத்துக்கள் குறித்த பிரச்சனை, அவர் அடக்கம் பண்ண அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சது. இப்போ பாரதி ராஜாவுடைய சொத்துக்கள் மொத்தம் எத்தனை, ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? எப்படியும் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சொத்து இருக்குது. 10 வகையான சொத்து ஊரில், இங்கே சென்னை சுற்று வட்டாரத்தில், அங்கே சேத்பட்டில், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு, இங்கேருந்து 8 கிலோமீட்டரு, இப்படி எல்லாமே சரௌண்டிங் சென்னையில் பரவலாக சொத்து இருக்குது. ஒரு 2-3 வகையான சொத்து வந்து கிராமத்தில் இருக்குது, அவங்க ஊரில் சொந்த ஊரில் இருக்குது. ஒரு 10 வகையான சொத்து இருக்குன்றதான் தகவல். எல்லாம் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் சொத்து இருக்குது. 1000 கோடிக்கு சொத்து 1000 வேல்யூ இருக்குது. அதுவும் இன்னும் ஒரு 5 வருஷம் விட்டாங்கன்னா அது போயிடும். இங்கே ஒரு 2000-3000 கோடிக்கு சொத்து போயிடும். ஒரு 5 வருஷம் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அப்படியே வச்சுருந்தாங்கன்னா வேல்யூ அதிகமாகிடும். ஏன்னா சிட்டியில் அந்த அளவுக்கு இருக்குல்ல. பெரும்பாலான சிட்டியில் தான் நிறைய சொத்து வச்சுருக்காரு. ஒரு 6-7 வகையான சொத்து வந்து சென்னையில் வச்சுருக்காரு, மீதியெல்லாம் வந்து ஊரில் வச்சுருக்காரு. ஸோ எல்லாமே வேல்யூ எகிறோம்ல. ஒரு 5 வருஷம் கடந்தால் ஒரு 1000 கோடிக்கு மேலேயே 2000 கோடிக்கிட்ட வந்துடும் சொத்து. 1500-2000 கோடி சொத்து வந்துடும். அது எப்படியும் வந்து மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். எதுவும் விற்க முடியாத அளவுக்கு ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருக்குதுல்ல, சாவுலேயே அடிச்சிட்டாங்கல்ல. இப்போ பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேர் தானே? 2 பேர் தான். ஸோ அவங்களுக்கு தான் அந்த சொத்தா? அவங்க சொத்து தான். அவங்க 2 பேருக்கு பிள்ளைகள் இருக்கிற 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த மகளுக்கு வந்து 2 பிள்ளைகள், மகனுக்கு 2 பொண்ணுங்க. ஸோ அது எல்லாம் வளர்ந்த பிள்ளைகள் தானே. ஸோ அது பிரிக்கும் போது சரியாக ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல. தாத்தா சொத்து இல்லை. ஆமாம். அது இவங்க பிரிக்கிறதுக்குள்ளே இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ எல்லாம் மைனராக இருப்பாங்க, ஒரு 18 வயசுக்குள்ளே. இப்போ முட்டி மோதின்னு சண்டை கண்டை போட்டு கோர்ட்டுக்கிட்டு போனாங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு 18 வயசு ஆகிடும். அப்போ இன்னும் பங்கு போடும்போது பெரிய பங்காக போட வந்துருக்கும். இப்போ 2 பங்கு இருக்குது. அந்த 2 பங்குன்றது வந்து மனைவிக்கு சேர்த்து போடுறாங்கன்னா 3 பங்கு. இப்போ மனைவி வந்து இல்லை உங்களை 2 பேருக்குள்ளே பிரிச்சிங்கன்னு சொன்னாலும் கூட அந்த 2 பேர் பிரித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக போயிடும். அப்படியே இல்லை சண்டை கண்டை போட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள்லாம் வந்து பெரியவங்களாயிட்டு அந்த கேஸ் நடக்கும்போதே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் பிறந்துடும். சொல்கிறேன் நான், வழக்கு நிலவரம் சொல்கிறேன். அப்படி ஆகிடும்னு சொல்கிறேன் நான். இப்போ சுமூகமாக முடிச்சு பெரியவங்களோட சேர்ந்து இப்போது மீடியேட்டர் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து, இப்போ சீமான் அவர்கள் மீடியேட்டர் இருக்கிறாரா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் மதிக்க தகுந்த மீடியேட்டர் இருக்கா, எவ்வளோ பேர் இருப்பாங்க, ராதிகா இருக்கிறாங்க, இல்லை இன்னும் பல பேர் சினிமா வட்டாரத்தில் நெருக்கமான நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்னேகன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கங்கைமன் அவர் போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்தை மட்டும் இல்லை, குடும்பத்தையே சொத்தை மட்டும் கிடையாது, குடும்பத்தையே வந்து பிரிச்சுடுவார், நல்லபடியாக பிரித்து வச்சுருவார்.
இப்போ இவங்களுக்கு இங்கே மட்டும் தான் சொத்து இருக்கா, வெளிநாடுகளில் சொத்து இருக்கா பாரதிராஜா? அது என்ன வந்து வெளிநாட்டில் எதுவும் சொத்து இருக்க மாதிரி தெரியல. பட் அவங்க மகள் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்திருந்தாங்கல்ல, அவங்க தான் இப்போ சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உருட்டுறாங்கல்ல ஃபுல்லாகவே. அது உள்ளபடியாக அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு கிளாரிட்டி தெரியல. சரிங்களா, வரக்கூடிய செய்தி தான். எந்த செய்தியும் நானும் பார்க்குறேன், என்ன நடந்ததுன்னு இல்லை. சொத்துக்காக சண்டை, சொத்துக்காக சண்டை, சொத்துக்காக சண்டைன்னு போகிறாங்களே தவிர உள்ளபடியாக அங்கே என்ன நடந்தல. ராதிகா வந்து கெஞ்சுறாங்கன்னு தெரியும். ராதிகாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், என் மனசில் எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன், இந்த பாரதி ராஜாவுடைய அந்த அந்த இறுதி சடங்கு இருக்குல்ல, அது அமைதியாக நிம்மதியாக கரெக்டாக நடந்ததுன்னா அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவில் தான். ஏன்னா ராதிகாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே வந்து கங்கைமரங்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க மகள்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அவங்க கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது தான். இருந்தாலும் அந்த குரு வணக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முதல் அவங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டூரிங் டாக்கீஸ் பார்த்தேன் எங்கள் ஊரில். அப்போ அந்த படம் வரும்போது எனக்கு 7 வயசு 6 அவ்வளோதான் இருக்கும். 8 வயசு 9 வயசு இருக்கும் அவ்வளோதான். 8 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வரும்போது டூரிங் டாக்கீஸ் தான் அந்த படம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே அந்த நெமிலிச்சேரின்னு ஒரு பகுதி இருக்குல்ல, நம்ம ஏரியா பக்கத்தில். அங்கே வந்து ஒரு சக்திவேல்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் பெரிய கூரை போட்டு, அதில் தான் நான் அந்த படம் பார்த்தேன். கிழக்கே ரயில். அந்த வயசில் நமக்கு என்ன புரிதல் இருக்குது, அந்த படம் பார்த்தோம். அந்த ராதிகாவுக்கு நம்ம நினச்சி பார்க்குறோம். அன்றைக்கி இருந்த அந்த ராதிகா வந்து அந்த நன்றி விசுவாசத்தோடு இன்றைக்கி வந்து உண்மையிலேயே பாரதி ராஜாவுடைய அந்த இது அமைதி அப்படின்னா 2 பேர் காரணம். ஒன்று சீமான் அவர்களும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் குறிப்பாக ராதிகா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் போயிட்டு வந்து அமைதிப்படுத்துறது, சாந்தப்படுத்துறதுலாம் நம்ம பார்த்தோம். சீமான் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்வை வந்து அவர் கைக்குள்ளே வச்சு அவர் நடத்தினார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி சர்க்கிளில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து இவங்க பண்ணாங்க. இல்லைன்னா பாரதி ராஜா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த டெத்து வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஒரு ராஜ மரியாதையோடு நடக்கிற ஒரு விஷயம், அரசு மரியாதை, ஒரு ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ராஜ மரியாதையோடு நடக்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து சலசலப்பு இருக்குல்ல. சொத்து எப்படி இருந்தாலும் எல்லா பத்திரிகையும் எழுதிட்டேன், எல்லா மீடியாலும் போட்டேன். சொத்து இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இல்லை வேற யாருன்னா சொந்தமா இருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு தான் வந்து. இப்போ ஒரு மகன் ஒரு மகள், இவன் மகன் இல்லை. இப்போ வந்து இப்போ இவங்க ஒரு 3வது வாரிசு தானே. இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து மகன் இல்லை. இப்போ ஒரு மகள் ஒரு மகன், 3வதாக ஒரு பெண். இவங்க யார், நந்தனா மருமகள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம இப்போ வந்து வாரிசு அடிப்படையில் அப்படி தானே. இப்போ இந்த இடத்துல வந்து மகன் இல்லை, இவர் இறந்துட்டார், மருமகளுக்கு ரைட் இருக்குல்ல. மருமகள் ஒரு பொண்ணு தானே. ஆமாம், ஒரு பொண்ணு தானே. 3வதாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல பெறறதுக்கு. அதில் வந்து ஏதாவது எப்பவுமே இதெல்லாம் நடக்கும்ல குடும்பங்களில். உனக்கு கொஞ்சம் உனக்கு அதிகம், இதெல்லாம் மூத்தவங்க பெரியவங்க வந்து உயிரோடு இருக்கும்போதே சரியாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் பல குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு பிறகு இவங்க அடிச்சுக்கிட்டு போய் கோர்ட்டில். இப்போ இவங்க பொண்ணு வந்து அவர் மனோஜுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டு நீ வராது போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நம்ம நேரில் ஏதாவது பார்த்தோம், அப்படித்தானே அந்த சண்டை நடக்குதாங்க? இல்லை இப்போ அந்த காட்சி நீங்கள் க்ளோஸ்அப்பில் கூட பாருங்கள். நம்மளும் எல்லாரும் பேசுகிறவங்க நம்ம பேசிடக்கூடாது. அங்கே நடந்தது என்னன்றதை நானும் அத்தனை மீடியாலையும் வந்து நம்ம பார்க்குறோம், சில பேர்ட்ட கேட்குறோம். அங்கே வந்து சலசலப்பு நடந்தது, ஆனால் வந்து கையை முறுக்குனாங்க, விரட்டிட்டாங்க, துரத்திட்டாங்க, அப்படிலாம் போடுறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? நம்ம பார்த்த வரைக்கும் தான் நம்ம செய்ய முடியும். மோதல் நடந்தது உண்மை. அவங்க நந்தனா வந்து முறைக்கிறாங்க, இவங்க உட்காந்துருக்குறாங்க, அப்போ ஏதோ நடக்குது. அப்போ ராதிகா ஓடி வந்து வந்து கன்னத்தை பிடிச்சி வந்து அமைதியாக இருங்கம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாத போது சொத்து இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்க, இஷ்டத்துக்கு ஆளால் வந்து சொல்கிறது அது சரியாக இருக்குதுல்ல. அதோட ஒரு படி மேலே போயிட்டான். சிங்கப்பூரில் சதி நடந்தது, சிங்கப்பூரில் கையெழுத்து வாங்கினாங்க. என்ன சினிமா இது? ஒரு ரிஜிஸ்டர் பண்ணால் தானே சொத்தே வந்து. சிங்கப்பூரில் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்துக்கு எப்படி போய் சிங்கப்பூரில் கையெழுத்து வாங்க முடியும்? என்னங்கடா இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு புரியல. இப்போது சினிமாவில் தான் சொல்லுவாங்க டாக்குமெண்ட்டில் வந்து சைன் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு உயில் கில் தான் அந்த மாதிரி எழுதி வாங்கினாங்களான்னு தெரியல. ஆனால் சில சொல்கிறான்னு கேட்டால் சிங்கப்பூரில் வந்து சைன் வாங்கிட்டாங்க, சிங்கப்பூரில் இருக்கிற சொத்துக்கு வாங்கினாங்க கூட சொன்னாங்க கூட அர்த்தம் இருக்குது. சிங்கப்பூரில் சொத்து இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் தான் 10 வகையான சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிங்கப்பூரில் இருக்க பொண்ணு வந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்கன்னு அப்படி ஒரு கதை சொல்கிறானுங்க. எதுன்றது சரியாக தெரியல. தெரியாத நம்மளும் சொல்லக்கூடாது, நியாயமாக நேர்மையாக பேசணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாவ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம்.
யார் மீதும் அபாண்டமாக சொல்ல முடியாது. உள்ளபடியே நான் சொல்கிறேன் வந்து மகனுக்கு சொத்தில் வந்து மகனுக்கும் மகளுக்கும் வந்து சொத்துரிமை இருக்குது. பாரபட்சமே இல்லாமல் நம்ம பார்க்கணும். அப்படி மகளுக்கு மகளுக்கு கொடுக்கும்பொழுது மருமகளுக்கு தானே கொடுக்கணும் அதை சொல்லு. மருமகளுக்கு ஆமாம், ஐயோ அப்படி கொடுக்கலனா அது துரோகம். இப்போ மகன் இல்லைன்னா மருமகள் இல்லாத ஆயிடுமா? பசங்க இருக்காங்க இல்லையா, பிள்ளை தாத்தாவோட சார் பசங்க இருக்குது, பசங்க இல்லைன்னா அப்பயும் கொடுக்கணும், இல்லைன்னா அப்பவும் கொடுக்கணும். பசங்க இல்லைனாலும் கொடுக்கணும்ல, அவங்களுக்குள்ள அந்த பாகத்தை கொடுக்கணும். இங்கே சில பேர் சில நேரங்கள் இருக்குது பிரதாப், துரோகம் பண்ணணும்னு மனசில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, துரோகம் பண்ணுவாங்க. நான் என் 55 வருஷ வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். பல பேர் இது மாதிரி துரோகம் பண்ணுவேன், கடைசியில் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல், இது சொத்து இருக்கும், இது அந்த ஏமாத்தின சொத்து அப்படியே இருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவானுங்க. அந்த துரோகம் மட்டும் எப்பயுமே பண்ணக்கூடாது. அதுவும் சாதாரண துரோகம், வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து துரோகம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது பாரதிய ஜனதா செய்த தவறு. அது என்ன பண்ணாரு, என்ன துரோகம் பண்ணாரு? எழுதாமல் போயிட்டார்ல, பிரிக்காமல் போயிட்டு இருக்கிறாரு. அது தப்பு தானே. அது நீ ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு ஊரில் விதவிதமாக நீ படம் அவருக்கு தெரியுமா நம்ம இந்த மாதிரி போயிடும்? தெரியும். என்னப்பா 85 வயசுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் காலம் முடியுதுன்னு தெரியும்ல, எல்லாருக்கும் தானே. இல்லை, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய மனைவி வந்து அவர் கூட இல்லை. அது கரெக்ட், நீங்கள் சொல்றது கரெக்ட். அது வந்து என்னன்னா கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இல்லாதனால அந்த அந்த எல்லைக்கு போகல. இப்போது நான் நினைக்கிறது என்னென்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் அவங்களுக்கு வந்து எண்டு வருது. இப்போ கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் தம்பி இறந்துட்டார். ஒருவேளை இவர் வந்து மகனுக்கு எழுதி வச்சா சினிமா அது இதுன்னு போயிட்டு அழிச்சிடணுன்ற அந்த இது, ஏன்னா சினிமாவில் நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி. பிள்ளைகளுக்கு சொத்து கொடுத்து அவங்க வந்து சினிமா எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்தவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் மகன் மீது சொத்து எழுதி வச்சா வந்து ஒரு வேளை வந்து அடிச்சுடணுன்ற அந்த பயம் இருந்திருக்கலாம். ஒரு வேளை வந்து பேத்திகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆகும்போது ஆளாளுக்கு ஒரு சொத்தை கொடுத்து விட்ருவோம் அப்படி கூட நினச்சிருக்கலாம். அவர் மனசில் இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அவங்களும் செஞ்சிடணும்பா. அது செய்யாமல் இருக்கிறது அது காரணம் நீங்கள் சொன்னது தான். என்னென்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இல்லாமல் இருந்தது. அந்த அந்த யோசனைக்கு அவர் போகலை. ஏன்னா பிரச்சனைகளாகவே இருந்ததுனாக்கா இவரோட அவங்க மனைவி வந்து கடைசி காலத்தில் இல்லவே இல்லையா? கடைசி காலத்தில் அவங்க தனியாக இவரோட வாழ்க்கையோட அந்த ஏதோ முரண் ஏற்பட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க தனியாக போயிட்டாங்க. கொஞ்ச நாட்களாக ஆமாம், தனியாக சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. சொந்த ஊரில் அவங்க பூர்வீக ஊருக்கு போயிட்டாங்க. சொந்தம் தானே அவர், அவருடைய மூத்த அக்காவுடைய மகள் தானே, அக்கா பொண்ணு. ஸோ அதனால் வந்து போயிட்டாங்க. இவருக்கும் வந்து ரத்தம் இளம் ரத்தம் இருந்தது இல்லையா. அப்போ வந்து பார்த்துருவீங்களா ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராம் கூட பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு ஓடி வருவார். பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு ஓடி வருவார். ரீலில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படியே இவரும் வந்து கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தி தானே, ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை தான். அப்படியா? ஆமாம். ஸோ தீர்ந்து போன பிறகு இப்போ வந்து பக்கத்தில் யாரும் இல்லைன்னு புலம்பத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு காலகட்டத்தில் மாறணும் மனிதன் என்பது மாறக்கூடியவன் தான்ப்பா. ஒரு 20 வயசில் ஒருத்தர் எப்படி இருக்கா, 30 வயசுக்கு மேலே 10 வயசு வந்து 20 வயசு 30 வயசு 40 வயசு அப்படியே இருக்கா ஸ்டெப் டவுன். ஆனால் இல்லை நான் எப்போவுமே நான் 40ஆகவே இருப்பேன் 30ஆகவே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இவங்க அவங்க சொல்லலாம், வேண்டாம் டைலாம் அடிச்சிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சார். ஆனாலும் வந்து ஒரு ஸ்டேஜில் டைலாம் அடிக்க முடியாமல் போனதும் எப்படி வெல்ல முடியாச்சு இல்லை, ஃபுல்லாகவே பேச கலைஞ்சி போகுது இல்லை. இவங்க அம்மா வந்து இதை மதிசம் பண்ணி தர முடியாதா? யாருடைய அம்மா? பாரதிராஜாவுடைய அம்மா, பாரதிராஜாவுடைய மனைவி. அதான் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. மதிக்கணும்ல பிரதாப், யார் ஒருத்தருமே மதிக்கணும்ல. எனக்கு இதில் ஒரு விஷயம் எனக்கே புரியல. ஆக்சுவலாக வந்து கொல்லி வைக்கிறது வந்து மகன்கள் சைடில் தான் வைப்பாங்க. மகன் இல்லைன்னா அந்த உரிமை வந்து யாருக்கு போகுதுன்னா இங்கே கொடுத்துட்றாங்க, மகளுக்கு கொடுக்குறாங்க. அதுலேயே எனக்கு வந்து முரண் அது. ஏன்னா திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த குடும்பத்துக்கு போயிடுறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து எல்லாமே இருக்குது. அதுக்காக தந்தைக்கு வந்து கொல்லி வைக்கணும் தான் சொத்து அதிகன்ற மாதிரிலாம் இங்கே இருக்குது. ஒருவேளை அப்படி கூட நடக்கலாம். நான் உள்ளபடியே நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல வந்து கேட்டினா இப்போ மகன் இல்லைன்னா மருமகன். இங்கே நான் வந்து பெண்கள் வந்து கொல்லி வைக்கக்கூடாதுன்னு நான் அந்த இதுக்கு போவே இல்லை. அந்த ஃபெமினிசம் பேசக்கூடியவங்கிட்ட நான் போய் வம்புல மாட்டேன்ல. உரிமை இருக்குது. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில பேர் வந்து மகள்னா கொல்லி வைக்கக்கூடாதா, தாராளமாக வைக்கலாம். மகள் இல்லைன்னா வந்து அண்ணன் பையன் அந்த மாதிரிலாம் தேடுவாங்க ஒரு காலத்தில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ணன் பிள்ளை, ஏன்னா ஆம்பளை தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு பெண்களும் வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேட்டால் மகன் இல்லை, மருமகள் வைக்கலாமே. மருமகளுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கணும். ஏன்னா அவள் தான் அந்த வீட்டில் மருமகள்னா என்ன, மகள் இந்த இடத்துல மருமகள்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்துக்கு போயிடுறாங்க. அந்த குடும்பத்தில் தான் வந்து இவங்களுக்கு உரிமை இருக்குது, அப்படி போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது கொல்லி வச்சாதான் சொத்து அப்படியே நான் கூட பார்த்தீங்கன்னா பேத்தி பேரன் வைப்பாங்க சில இடங்களில், சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்குறேன். என்னன்னு கேட்டால் மகன் இல்லைங்க, மகள் வைத்து பேரை வச்சான் கொல்லி வச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சட்டத்தில் வந்து அது முறைகள் சொல்லுவாங்க, முறைகள்லாம் கிடையாது, அப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சு இருக்குது, சட்டம் கிடையாது. என்னன்னா கொல்லி வச்சாக்கா கொல்லி வச்சிருந்தா சொத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல பாருங்க. சின்ன கதை இல்லை, ஒரு சம்பவம் இது. ஒரு சுடுகாட்டை வந்து ஒரு டெத்து, நாங்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஊர்வலமாக போயிட்டுருக்கோம். ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, வந்து பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரே குடிச்சிட்டு ஒரே ராவடி. என்னன்னு கேட்டால் நான் தான் கொல்லி வைப்பேன், நீ தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமுக்கலாம். நான் தான் கடைசியில் பார்த்துக்கினேன், நான் தான் முதல்ல பார்த்துக்கினேன், நான் தான் பாட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன், நான் தான் இவ்வளோ பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரே ராவடி ஆகுது. என்னன்னு கேட்டால் வந்து கிழவி பார்த்தீங்கன்னா வந்து புருஷன் கிடையாது, கிழவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஏன்னா இப்படி அடிச்சுக்கிறாங்க வந்து சொத்து இவ்வளோ பாசமாக இவங்களுக்குன்னு பார்த்தா உண்மை அது கிடையாது. யார் கொல்லி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கு அதிகம். அதுக்கு வந்து வச்சுக்கணும். கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுடுகாடு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே லேசாக அந்த மப்பும் மந்தாரமும் அப்படியே ஆச்சு, இது மேகம் மட்டும் அப்படியே ஆச்சு. அப்படியே நடந்து போயிடும்போது பார்த்தா இருக்கிற அப்படியே கருமேகம் சூழ்ந்து கருப்பாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கேட்டால் அப்படியே இருட்டாக ஆயிடுச்சு. ஏறக்குறைய வந்து பார்த்தா ஒரு 6 மணி 5:30 மணி தருவாய் கேட்டான். 5:30 மணிக்கு தருவாய்ப்பா. அப்படியே அந்த சுடுகாட்டுக்கு உள்ளே நுழையிறோம். பல மழை அடித்த உடனே கூட வந்தவங்களாம் நாங்களாம் கேட்டால் அங்கே இங்கே ஒதுங்கிறதுக்கு என்ன செய்யணும், பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டோம். ஒரு சண்டை போட்டானுங்கள, நான் தான் கொல்லிப்பேன்னு போனானுங்கள. ஒரு 6 பேர் மட்டும்தான் இருக்கிறானுங்க, மீதி எல்லாரும் போயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் பாடியை வந்து கீழே இறக்கி வைக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு மேடை மாதிரி இருக்குது, அங்கே இறக்கி வச்சோம். சுடுகாட்டுக்குள்ளே நம்ம டமான்னு ஒரு இடிப்பா, இது மின்னல், சரியான இடி, டகடகடகடகடான்னு சவுண்டு, பெரிய சவுண்டு வரும் பார்த்தீங்களா, தொடர் மின்னல். ஒரு இடி இடிச்சது தான். கேள்வி பக்கத்தில் யாருமே இல்லை. இது சொத்துக்கு சண்டை போட்டு வந்தானுங்கள கொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, கேள்வி பக்கத்தில் யாருமே இல்லை. கேள்வி தனியாக இருக்குது, மழையில் நனைஞ்சிட்டு இருக்குது பாடி, எவனையுமே காணும். என்னன்னா இது வெறும் பாடி இருக்குது, ஆளுங்க எங்கடான்னு கேட்டா மோடி பயந்து போட்டானுங்க. என்னன்னு கேட்டால் சுடுகாட்டில் வந்து இடி ஊந்துருமா, அப்படி ஒரு சென்டிமெண்ட்டுக்கு தான். அது நமக்கு தெரியாது. இது இடி இடிக்கும் போது சுடுகாட்டு உள்ளது கேட்டால் வந்து இடி ஊந்துரும், ஏன்னா அது ஏதோ பணம் போகிறது ஏதோ துணைக்கு அதான் சொல்கிறாரு கேட்டது தெரில, சனி போனா அதான் சொல்லிட்டு அது ஆளுங்களை காணவே காணும். எங்கடா போறானுங்க இவ்வளோ நேரம் நான் நினச்சிட்டேன், அடா பாருங்க என்ன சண்டை போட்டு வந்தானுங்க, ஒருத்தனை அசிங்கமாக திட்டிக்கின்னு அமக்கலம் பண்ணின்னு ஆய் ஊய் தாய் ஒரே அமக்கலம், நீ தள்ளு முள்ளு ரோட்லேயே அந்த அந்த இது எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த சட்டி எடுத்துட்டு வராங்கல்ல, அதையும் பிடிங்கி நீடி ஒரே அமக்கலம் வீட்டால் வந்து அதை மாறணும். அப்போ நினைக்கிறேங்கன்னா ஒரு இடி இடித்த உடனே மழை ஒரு பக்கம், இடி இடித்த பிறகு கேள்வி தனியாக அனாமதான் இருக்குது, அனாதையாக இருக்குது, எங்கே போனானுன்னு தெரில. அதுக்கப்புறம் மழைலாம் விட்ட பிறகு நல்லா தொப்பையாக நஞ்சு போச்சு. மழைலாம் விட்ட பிறகு அதுக்கப்புறம் அப்படியே ஜனங்க அப்படியே வந்த பிறகு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தானுங்க. இது சைலண்ட்டாக இது என்ன, ஏன்னா இடி வேறு அப்பப்போ மழை பெஞ்சினது ஒரு பக்கம், அப்பா ஒரே மழை, ஏன்னா மழையில் நஞ்சு கூலாயிட்டானுங்க எல்லாம், சரக்கு வேறு தெளிஞ்சிச்சுல்ல மழையில். அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு சுயநலம் தான். இந்த கொல்லி வச்சா நமக்கு சொத்து கொடுப்பாங்கன்றதுலாம் வந்து ஒரு வேளை அதுக்கு வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் உள்ளபடியே நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த வீட்டில் வந்து மகன் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு அந்த வாய்ப்பு தரணும், பெண்களுக்கு தரணும்பா. இந்த கொல்லி போடுறது வந்து ஆண் தான் வைக்கணுன்றது இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த இடத்துல ஆண் மகன் இல்லைன்னா மருமகள் கொடுக்கணும். ஆனால் மகளுக்கு கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு உடன்பாடு. ஏன்னா அதுக்காக அப்பா கிட்ட எல்லா உரிமையும் இருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு போயிடுறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற வந்து குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் மருமகள், அங்கே ஹெட்டு நீங்கள் தான். ஸோ அதனால் மற்றபடி சொத்தில் கேட்குறதுன்னா சொத்தில் உரிமை எடுத்துக்கலாம். வட அந்த இறுதி சடங்கு உள்ள அவங்கள பராமரிக்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல, அவங்களுக்கு உள்ளபடியே அந்த அவங்க பாரதிய மகளுக்கு என்ன கோபம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறோம், இங்கே அப்பாவை வந்து 2 மாதம் பார்த்துட்டு அமுச்சிட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல, ஏதோ அமுச்சிட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸு சிஸ்டர் இவங்க வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. இங்கே வந்து
அண்ணி வந்து பார்த்துக்கலையே அப்படின்ற ஒரு வேளை அந்த வருத்தம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சண்டாங்கல தான் ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் அப்பாவை கவனிக்காத விட்டீங்களே அப்படின்னு. அம்மா மீதும் கோபம் இருக்கலாம், அண்ணி மீதும் கோபம் இருக்கலாம். ஆனால் அவங்க சைடில் ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க. யார் சைடில்? நந்தனா சைடில் ஒரு நியாயம் இருக்கும். அவங்க இப்போ தான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கணவரை இழந்திருக்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து ஒரு 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 சிக்கலான விஷயந்தான். ஆனால் என்னை கேட்டால் வந்து சுமூகமாக முடிச்சுக்கணும். ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு, பெரியவங்களை வச்சு, நம்பிக்கைக்குரியவங்களை வச்சு, கங்கையம்மனை வச்சு, கங்கையம்மனை வந்து கங்கையம்மனை வைக்காமல் பண்ணால் நல்லது. ஏன்னா இப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்பாக யோசிக்கிறோம்ல. இப்போ ராதிகா வந்து கெஞ்சன், கங்கையம்மன்ட்ட ராதிகா வந்து கெஞ்சன் என்ன இருக்குது? இப்போ பாரதிய மகள்கிட்ட வந்து ராதிகா கெஞ்சன் என்ன இருக்குது? எவ்வளோ நடிகை இருந்தாங்க, அறிமுகப்படுத்த பல நடிகை வரல. அப்போ வந்து இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் குரு மரியாதையா? இன்னும் எவ்வளோ பேர் இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து சிலர் வந்தாங்க, சிலர் வரல. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பொறுப்பாக வந்து கங்கையமரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா கங்கையமரன் கடை விரிச்சிட்டாரு. ஏன்னா அவர் தெரியல டென்ஷன்னா எப்படி கத்துவார் சொன்னா, ஏய் 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 அப்படிதான் சவுண்டே அவ்வளோ தானே. தெரியல, சர்மா போய் பேட்டி எடுத்து தெரியும்னு நினைக்கிறேன் ஐபிசியில். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நபர் அவருக்கும் வந்து கெஞ்சினாங்க, குடும்பத்துலேயும் கெஞ்சினாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அந்த குடும்பத்தின் மீது பற்றும் மரியாதையும் உள்ளவங்களை வச்சு சுமூகமாக முடிச்சிட்டாங்கன்னு நல்லது. அது எப்படி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது.